ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள், இந்த பேஞ்ச மழையில் ஒரு 4-5 நாளாக பேஞ்சிருந்தீங்களா, அந்த மழையில் வந்து இந்த சங்குப்பூ வந்து செம்மையாக பூத்து குலுங்கி நிற்கிது பாருங்கள். இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஆரோக்கியமாங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அதுவும் பொதுவாக வந்து முக்கியமாக வந்து பெண்கள் வந்து அதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் வந்து ரொம்ப ஒரு பலனை தரும். இது காலைல நம்ம டீ காஃபி சாப்பிட்றது பதில் கொஞ்சம் தண்ணியை வச்சு 4-5 பூவை பிச்சு போட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தேனும் ஊற்றி நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனையில் வந்து கொஞ்சம் வயிற்று வலி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பசலைக்கீரையும் நம்ம தோட்டத்தில் நிறையாவே இருக்குது. இதோட மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குடலில் உள்ள புண்ணெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ஆற்றும். அதே மாதிரி இது புற்றுநோயை வராமல் தடுக்கும் இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்கா. அப்புறம் பார்த்திங்கனாக்கா புளிச்சக்கீரையுமே நம்ம தோட்டத்தில் நிறையாவே இருக்குது. இதோட மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது. கீரை வகைகளை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். டாக்டர் வந்து பொதுவாக அதான் சொல்லுவாங்க. கீரை வகை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்.